திங்கட்கிழமை வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். கார்த்தி இருக்காருல்ல, கார்த்தி வந்து ரேவதிக்கு மாப்பிள்ளையாவே ஆயிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். தாலி மட்டும் தாங்க கட்டணும். மதி எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து கார்த்தி கிட்ட வந்து எவ்வளவோ சொல்லி பார்க்காங்க. பாட்டி அதுக்கடுத்து மயில் 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு அவங்க மாமாவும் சொல்றாரு, "தயவுசெய்து வந்து மாப்பிள்ளையா நீயா தான் இருக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இல்ல பாட்டி பேசாம போயி நான் வந்து அத்தைக்கிட்ட உண்மைய சொல்லி, இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணத்த நிப்பாட்ட போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணோட வாழ்க்கை வந்து என்ன ஆகுறது? கடைசியில கேள்விக்குறியாயிரும். அந்த ரேவதியோட அந்த பொண்ண வந்து வேற யார் கல்யாணம் பண்ணிக்கிருவா? தயவுசெய்து வந்து நான் சொல்றத கேளு அப்படிங்கிற மாரி வந்து பாட்டி சொல்றாங்க. இல்ல பாட்டி கல்யாணம் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. ஆல்ரெடி வந்து நான் வந்து கல்யாணம் ஆனவன். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் மறைச்சுக்கிட்டு இப்படி பண்றது வந்து தப்பு அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லப்பா நான் சொல்றத நீ கேளு தயவுசெய்து. என் பொண்ணு தான அது. நான் சொல்றேன் என் பொண்ண நான் உனக்கு தான்ப்பா குடுப்பேன். வேற யாரும் குடுக்க மாட்டேன் அப்டி சொல்லிட்டு, ரேவதியோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. மாமா நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லப்பா ஃபர்ஸ்ட்டு வந்து என் பொண்ணுக்கு பிடிக்கலனாலும் கடைசியில ஏத்துக்குருவா. உண்மை தெரியும்போது அவ கண்டிப்பா வந்து உன்ன ஏத்துக்குருவாப்பா அப்டிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. மயில் வந்து சொல்றாங்க, ஏப்பா சிலம்பம் என்னப்பா நீயி எப்ப பார்த்தாலும் வந்து இந்த விஷயத்துல மட்டும் சொல்றதையே கேட்க மாட்டேங்க. தயவுசெய்து கேளுப்பா! அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அது சரியா வரும்னு தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. உடனே மயில் வந்து யோசிக்காரு. இவன்கிட்ட சொல்லி சரிப்பட்டு வராது. இவன் கடைசி நேரத்துல கால வாரிட்டானா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால நம்ம தான் பிளான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, மகேஷ் வந்து அதிரடியா ஒரு பிளான் போடுறாங்க. பிளான போட்டுட்டு அந்த பக்கம் கார்த்தியோட அண்ணன்கள கூப்பிட்டு, "பேசாம உன்ன கடத்திற வேண்டியதான்" அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ வந்து கடத்தி கொண்டு போய் ரூம்ல வந்து அடைச்சு வச்சுடுறாங்க. அடைச்சு வச்ச உடனேயுமே வந்து அங்கிட்டு பார்த்தா ஐயர் வந்து எல்லாமே மந்திரம்லாம் ஓத ஆரம்பிச்சுடுறாங்க. அங்கனக்குள்ள ரேவதி இருக்காங்க. பாட்டி வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஈஸ்வரி பாட்டி வந்து. எல்லாமே மங்களகரமா நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில பார்த்துட்டா, மகேஷ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சந்திரா கிட்ட சொல்ற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "என்ன சொல்ற? காணுமா?" அப்படிங்கிற மாரி சொன்னவுடனே, "ஆமாங்க. எங்க போனான்னே தெரியல. ஆல்ரெடி வந்து இந்த கல்யாணத்த நிப்பாட்டுறதுக்காக நெறைய பேர் வந்து திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவன ரூம்ப விட்டு வெளியில போகாதன்னு நான் சொல்லி வச்சிருந்தேன். கடைசி நேரத்தில எங்க போனான்னே தெரியல." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "கடைசி நேரத்தில வந்து இப்படியா சொதப்புவீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து அவங்க கோவப்படுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க தேடுவோம்ன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து மண்டபம் ஃபுல்லா தேடிக்கிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் வந்து அவங்கள வந்து ஆளவே காணோம். மகேஷ வந்து ஒரு ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அவங்க பார்த்துக்கிட்டோம்னா கதவையே தட்டிக்கிட்டு இருக்காரு. "கதவ திறந்து விடுங்கடா! நான் தான்டா தாலி கட்டணும். நான் தான்டா மாப்பிள" அப்படின்னு சொல்லிட்டு, அவரு ஒரு பக்கம் கதவ தட்டிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நேரம் வேற நெருங்கிருச்சு. "மாப்பிள்ளைய கூட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் வந்து சொல்லிடுறாங்க. "என்னடா நேரம் வேற நெருங்கிருச்சு. மாப்பிள்ளைய காணுமே" அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து திருதிருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. "என்ன முழிச்சுக்கிட்டு இருக்க மாயா? போய் மகேஷ கூப்பிட்டு வா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து சொல்றாங்க. அந்த நேரத்துலலாம் சொல்றாங்க, அது வந்துமான்னு சொல்றாங்க. "என்ன இழுத்துக்கிட்டு இருக்க? உண்மைய சொல்லு" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனேயும், மகேஷ காணோம். எங்க போனான்னு தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வந்துருவான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "என்னது வெயிட் பண்ணவா? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள அந்த வேஷ்டி சட்டைய வந்து மாப்பிள தான் வாங்கணும். மாப்பிள இப்ப வர்றானா இல்லையா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கோவப்பட ஆரம்பிச்சுடுறாங்க சாமுண்டீஸ்வரி வந்து. ஐயர் வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அம்மா நேரம் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு. என்னம்மா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வேஷ்டி சட்டைய மாப்பிள கையில குடுத்தாகணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. "இது என்ன நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்ப வருவானா? வரமாட்டானா?" அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிட்ட கேட்குறாங்க. "எங்கேயாவது போயிருப்பான். இப்ப வந்துருவாம்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா ஈஸ்வரி பாட்டி வந்து, "ஏய் சாமுண்டீஸ்வரி அவன் வர்ற மாரி தெரியல. அவன் வந்து பயந்து ஓடிட்டான்னு நெனைக்கிறேன். பேசாம வந்து என் பேத்தியோட வாழ்க்கைய காப்பாத்துறதுக்கு என் பேரன் தான் வரணும். இப்ப சொல்லு. ஒரு செகண்ட்ல வந்து ஃபோன போட்டு என் பேரன இங்க வர சொல்லிடுறேன். அந்த வேஷ்டி சட்டைய என் பேரனே வாங்கட்டும். கல்யாணத்தையும் பண்ணட்டும்." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் நீ வாய மூடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்ட. பேசாம இரு. என் வாய கலராத. நானே பல டென்ஷன்ல இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டியோட வாய வந்து சாமுண்டீஸ்வரி வந்து அடைக்கிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சாமுண்டீஸ்வரி வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேல வந்து அவன் வர்ற மாரி தெரியல. உடனடியா வந்து ஒரு முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்க்காங்க. அங்கிட்டு பார்த்தா கார்த்தி வந்து பேசாம நின்னுகிட்டு இருக்காரு. உடனே அந்த இடத்துல வந்து ராஜா அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. சொல்லுங்கம்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வராங்க. "எனக்காக ஒரு உதவி செய்ய முடியுமா?" அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, சொல்லுங்க செய்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்ல மாப்பிள்ளைய வேற காணோம். நல்ல நேரம் வேற முடிய போகுது. நீ வந்து தயவுசெய்து மாப்பிள்ளை பொறுப்புல இருந்து அந்த வேஷ்டி சட்டைய மட்டும் வாங்கிக்கிறியா?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "அம்மா நான் எப்படி வாங்குறது?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "பரவால்ல
பரவாயில்ல நீ வாங்கு, நீ தானே வந்து மாப்பிள்ளை தோழன், நீ வாங்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது, இதை மட்டும் எனக்காக பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி சும்மா இருக்காமல், அது எப்படி என் பேரன் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு டிரைவர் இருக்கிறதா, அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சும்மா வந்து வம்புழுக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏய் உனக்கு ஒன்றும் தெரியாது, என் பொண்ணை நான் யாருக்கு வேணால் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், ஏன் இந்த டிரைவர் கூட கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், உனக்கு என்ன பேசாம உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பாட்டிக்கு வந்து சந்தோஷமாகி போயிடுது. நல்ல வேலை வந்து எப்படியோ நம்ம பிளான் போட்டது சாமுண்டீஸ்வரியை நடத்தி வைக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் உட்காந்துருக்காங்க. என் பேரை வரட்டும் அதுக்கடுத்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சும்மா சொல்லிவிட்டு அவங்க பாட்டில் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க ஈஸ்வரி பாட்டி. அடுத்து வந்து சாமுண்டீஸ்வரி, யோசிக்காதப்பா ராஜா, வாப்பா தயவுசெய்து வாங்குப்பா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே இதை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா நம்ம மகேஷை காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவர் கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு. டேய் கதவை திறந்து விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்காரு. வெளியில் நின்றுட்டு மயில் வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீ கத்துறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு பார்த்தா சரி அப்படியே கொஞ்ச நேரம் தயங்கிட்டே இருக்காரு. அடுத்து கார்த்தி வந்து போய் அந்த வேஷ்டி சட்டையெல்லாம் வந்து வாங்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி, கார்த்தி, அதுக்கடுத்து அந்த இடத்துல சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதி, கார்த்தி அப்படியே வந்து மணமேடையில் வந்து ஜோடியாக இருக்கிறத பார்த்து ஈஸ்வரி பாட்டி வந்து பயங்கரமான சந்தோஷம். அங்கிட்டு பார்த்தா ரேவதியோட அப்பா, இங்கிட்டு மயில் எல்லாருமே பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து கல்யாணத்தை வந்து முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். கூட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.